பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தண்ணீர் மாநாடு 2025. அந்த மாநாட்டினுடைய வெற்றியும் அந்த மாநாட்டின் வெற்றியின் பின்னே நன்றிக்குரியவர்கள் யார் யார் என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தண்ணீர் மாநாடு 2025 கடந்த நவம்பர் 15ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போதலூர் என்ற இடத்துல நடந்து முடிஞ்சது. என்ன மாதிரி நடந்து முடிஞ்சது, எப்படி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே காட்சி பதிவுகளாக, காணொளி பதிவுகளாக, நேரலை பதிவுகள் மூலமாக நிறைய பேர் பார்த்துட்டு உலகம் முழுமைக்கும் இருந்தும் நம்மீது அன்பு கொண்டு நேசிக்கின்ற பல தோழர்கள், பல தமிழ் தேசிய உறவுகள் நேரலையில் பார்த்த பிறகு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டு வருவதை என்னால் பார்க்க முடிகிறது. உண்மையில் இந்த காணொளி பதிவானது அந்த மாநாடு முடிஞ்ச உடனேயே நாம் பதிவு செய்து எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் முயற்சி செஞ்சோம். ஆனால் இந்த மாநாட்டு பணிகளில் தொடர்ச்சியாக பணியில் இருந்ததாலையும், அதே போல் மாநாடு நேரத்தில் மாநாடு முடிந்த அந்த நாள் இரவே கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலியால் நம்ம உடலுக்காக ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால் நேற்றைய முன்தினம்லாம் காய்ச்சல் இருந்தது. சரி, அதையெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம இந்த மாநாடு குறித்து, ஏன்னா இது தனி மனிதராக ஒருங்கிணைச்சு நடத்தினது அப்படின்றத தாண்டி இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு பின்னே நிறைய நன்றிக்குரியவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் குறித்தும் நாம் பேசணும். இந்த மாநாடினுடைய தன்மை குறித்தும் நாம் பேசணும். நம்ம மாநாட்டுக்கு முன்னாடி பெருசாக காணொலி பதிவுகள் போட முடியலை. ஏன்னா எல்லாமே வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மளால் காணொலி பதிவுகள் மூலமாக இந்த செய்திகள் குறித்து வெளிப்படுத்த முடியலை. ஆனால் நாம் வெளிப்படுத்த முடியாத பல செய்திகளை காட்சி ஊடகங்களும் அதே போல் அச்சு ஊடகங்களும், குறிப்பாக அச்சு ஊடகங்கள் மாநாட்டுக்கு நாளே அந்த காட்சி பதிவுகளையும் அங்கே வைத்திருக்கின்ற பதாகைகளையும் வைத்து பெரிய அளவில் பதிவே பண்ணியிருந்துச்சு. தந்தி போன்ற ஊடகங்கள் அதெல்லாம் பதிவே பண்ணியிருந்துச்சு. அதன் பிறகு இந்த மாநாடு முடிஞ்ச உடனேயே பதிவு பண்ணணும்னா நமக்கு உடல்நல குறைவு அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம செய்ய முடிஞ்சது. உண்மையில் தண்ணீர் மாநாடு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த தண்ணீர் மாநாடானது நம்ம திருவையாறு தொகுதிக்கு கிடைச்சது யாரால அப்படின்னு சொன்னால், அதற்கு நாம் 2300 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த காலகட்டத்தில் கரிகால் பெருவளத்தான் என்கின்ற ஒரு பேரரசன் ஓடி வருகின்ற காவிரியின் முன்னாடி ஒரு கல்லணையை கட்டணும், அதை ஒரு நீர் மேலாண்மை மிக்க ஒரு இடமாக மாற்றணும் அப்படின்னு முடிவு செய்தார் இல்லையா? அந்த செயலுக்கு, அந்த சிந்தனைக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணன் சீமானை பொறுத்தவரையிலையும் தண்ணீர் மாநாடு நடத்தணும், அது எங்கே நடத்தணும் அப்படிங்கிற முடிவு, எந்த இடத்துல எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள கல்லணை வருகிறதோ, கல்லணைங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க இடம் வருகிறதோ அந்த இடத்துல நாம் நடத்துவோம் அப்படிங்கிற முடிவு அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த முடிவு. அப்போ இந்த தண்ணீர் மாநாடை திருவையாறு சட்டமன்ற தொகுதி நடத்துவதற்கு பின்னாடி நாம் முதல்ல நன்றி சொல்லக்கூடியது யாருக்குன்னா கரிகால் பெருவளத்தான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த இடம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருது. அந்த வகையில் அது நன்றிக்குரியவர் நமது வீர பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தான் அவர்கள். இன்னும் இந்த மாநாட்டினுடைய பணிகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த மாநாட்டை நம்ம திட்டமிட்டிருந்தோம். இப்போ செலவு செய்த தொகை சற்றேறக்குறைய அந்த அளவுக்கு 11,70,70,000 ரூபாய் செலவு ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன செலவாயிருக்கு, ஏன் இவ்வளோ பெரிய செலவினங்களை எதிர்கொண்டுச்சு இந்த மாநாடு அப்படின்னு சொன்னால், உண்மையில் அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தை அதாவது பெருநகராட்சி, ஒரு மாநகராட்சி, அது மாதிரியான இடங்கள்ல கூட்டம் கூட்டுவது இயல்பானது. ஆனால் ஒரு விவசாய நிலங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட, அதாவது ஒன்றிய அளவுலன்னா என்ன மாதிரியான கூட்டங்கள் இருக்கும், ஒரு ஒன்றியம்னா என்ன மாதிரி இருக்கும், அப்போ ஒரு ஒன்றியத்தினுடைய பகுதியில் கூட்டப்பட்ட கூட்டம் தான் அது. அப்போ அந்த ஒன்றியமும் இப்போ பெரிய நகரங்களை சார்ந்த ஒன்றியத்தில் ஒரு மாதிரி சூழல் இருக்கும், ஒரு கிராமங்களை சார்ந்த ஒன்றியத்தில் என்ன அதிகபட்சம் ஒரு 10 டீ கடை இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான கடைகள், போக்குவரத்துகள் அவ்வளோதான் இருக்கும். அதை தாண்டி ஒன்றிய அந்தஸ்துங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து இல்லை. அப்போ அது மாதிரியான இடத்துல தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்மளால் கூட்டுறதுக்கான தேவை இருந்தது. இப்போ இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த மாநாட்டை ஒரு தேர்தல் யுக்தியாகவும் நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு வீடாக போய் சேருவதற்கு முன்னாடி இந்த சின்னத்தையும் இந்த கட்சியையும் இந்த கட்சி முன்னெடுக்கின்ற நிகழ்வையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி
திருவையாறு சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் 40 இடத்துல வந்து நம்ம சுவர் எழுத்து இந்த மாநாடு நடக்குது, தண்ணீர் மாநாடு நடக்குது அப்படின்னு நம்ம எழுதணும். அதன் பிறகு வந்து சுவரொட்டிகள், ஒரு தாள் சுவரொட்டிகள் கிட்டத்தட்ட 3500 சுவரொட்டிகள், 4000 சுவரொட்டிகள் 2 முறை நம்ம போட்டிருக்கோம். அந்த 4000 சுவரொட்டிகளும் ஒவ்வொரு ஊர்லையும் 127 ஊராட்சி இருக்குது. திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி 127 ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்கள்லையும் கொண்டு போய் நம்ம இதை சேர்த்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு கூடுதலான விளம்பரம், எப்படி இந்த நிகழ்வு வந்து பொதுமக்கள் பங்கேற்ற ஒரு பெரும் நிகழ்வாக மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா என்னன்னா, இந்த நிகழ்வு குறித்து, இது நடைபெறுகின்ற தேதி இடம் குறித்து 3 நாள் வந்து தொடர்ச்சியாக நம்ம எந்த தானியங்கி விளம்பரத்தை கொடுத்தோம். தானியங்கி விளம்பரம் இந்த கிராமத்துலலாம் வந்து ஒரு ஆட்டோ விளம்பரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோ விளம்பரத்திற்கு இருக்கின்ற மதிப்பே அதிகம். அப்போ ஆட்டோ விளம்பரம் கொடுத்து நம்ம இந்த வேலைகளை செஞ்சோம். அதன் அடிப்படையில் தான் அங்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுனுச்சு. நாங்களே எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம். அதனுடைய ட்ரோன் ஷாட் வியூ என்று சொல்லக்கூடிய கழுகு பார்வையெல்லாம் நாம் வெளியிடாமலே இந்த விகை நூட்ஸ் அது மாதிரி முன்னணி காட்சி ஊடகங்களே வெளியிட்டுச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது அந்த ஊரில். ஏன்னா போதலூருங்கிறது வந்து திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு முக்கியமான ஊராக இருந்தால் கூட இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் அந்த ஊரில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தலை. குறிப்பாக திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தலை. அப்படிங்கிறதான பேச்சு வந்து அந்த மாநாட்டை நேரடியாக பார்த்தவர்கள் வழியாக பேசுது. இன்னொன்று, இது வந்து எப்பயுமே பெரும்பான்மையின் மீது, பிரம்மாண்டத்தின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அப்போ இந்த மாநாட்டை நம்ம பிரம்மாண்டமாகவும் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது என்பதன் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ணோம், ஒரு 12 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக நம்ம கட்சியினுடைய கொடியை ஊனணும். நீங்கள் செங்கிப்பட்டிங்கிற அந்த ஊர் தொடங்குகிற இடத்திலிருந்து வெண்ணமங்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரலையும் சற்றேறக்குறைய 12 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக நம்ம வந்து கொடி நட்டோம். அந்த 2 பகுதியும் கடக்கிற இடத்துல நடுவால மாநாட்டு திடல் அப்படிங்கிறதன் அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக வந்து கொடியை நட்டிருந்தோம். அதே போல் வந்து கொடி நட்ட இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் இடையில ஒரு வரவேற்பு பதாகை, அதாவது நம்ம வந்து என்ன பேட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, பேட்ச் வச்சுருந்தோம். அப்போ ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு 500 மீட்டர் இடைவெளியில் தான் ஒரு கிட்டத்தட்ட 30 பேட்ச் போகிற வழியெல்லாம் ஒரு 30 பேட்ச் வச்சுருந்தோம். அதே போல் ஒரு 30 10க்கு 10 ஃப்ளெக்ஸு இடையில இந்த இதுக்கு இடையில ஒரு பேட்சு, அது ஒரு ஃப்ளெக்ஸு, அது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் எதையுமே நம்ம காட்சி வேறு எங்கேயுமே போகாத அளவிற்கு அந்த வழியே பயணிக்கிறவர்கள் நேராக கூட்டிகிட்டு வந்து மாநாட்டு திடலில் விடுற அளவிற்கு நம்ம வந்து ஏற்பாடுகளை பண்ணியிருந்தோம். அதுதான் இவ்வளவு பெரிய செலவினத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக இருந்துச்சு. இப்போ இதில் தாண்டி வந்து மாநாட்டு பதாகைகள், மாநாட்டு மேடைங்கிறது வந்து அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வெளிப்பாடு அமையும். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாநாட்டிற்காக, இந்த மாநாட்டில் பேசுவதற்காக அவர் வந்து தயாரிப்பில் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அந்த காணொளி தயாரிப்பிற்கு இந்த நேர்த்தியோடு இந்த காணொளி வர வேண்டும் என்பதற்காகவே ஒரே இடத்துல 18 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு தயாரிப்பை செய்திருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் பங்கு பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அதில் இன்னும் கூடுதலான அக்கறையோடு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருந்தோம். தெளிவாக இருந்ததன் அடிப்படையில் தான் இப்போ எல்லாமே நம்ம வந்து தனியார் கான்ட்ராக்டுக்கு விட்டுட்டோம். நம்ம வந்து அவர்கிட்ட கான்ட்ராக்டர்கிட்ட இப்போ ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, இந்த அளவில் வைக்கணுங்கிறது, மேடை இந்த அளவு வைக்கணுங்கிறது, எல்இடி இந்த அளவு வைக்கணுங்கிறது எல்லாமே நம்ம தனியார்கிட்ட ஒப்பந்தக்காரர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனாலும் நம்ம ஏன் அங்கே நிற்கணும், நம்ம நின்னாதான் அந்த வேலை நடக்குது அப்படின்னு நாம் ஏன் ஒரு முடிவுக்கு வர்றோம்னா, அங்கே அண்ணன் சீமான் அவர்கள் தயாரிப்புக்கு நேர்த்தியாக அங்கே வந்து அமைப்பு முறைகள் உருவாக்கப்படுகிறதா, அதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாம் ராத்திரி பகலாக அந்த மேடையை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 50 அடி அகலமும் 12 அடி உயரமும் எல்இடி திரை, ஒரு திரை. அதன் பிறகு மேடையிலிருந்து அண்ணன் பேசுகிற பொழுது அண்ணனை நோக்கி, அதாவது பேசுகின்ற பேச்சாளர்களை நோக்கி
2 சிறிய திரைகள். என்ன கண்டென்ட் அங்கே பேசப்படுகிறதோ அது வந்து இங்கேயும் ஓடும். ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி இருக்கிற வீடியோ கண்டென்ட் குறித்து ஒன்று பதிவு பண்ணணும்னா பின்னாடி திரும்பி பார்த்து பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்த்தாப்புலேயே இருக்கின்றதை பார்த்தே அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் 2 பக்கத்து எல்இடி வச்சுருந்தோம். அதன் பிறகு கூட்ட அரங்கில் நிரம்பி ஒருவேளை கூட்டத்துக்கு உள்ளு அவங்களால நெருங்கி அண்ணன் முகத்தை பார்க்க முடியல, பேச்சு கேட்க முடியல, அல்லது பேசுகின்ற அந்த உடல் மொழியை உள்வாங்க முடியல அப்படிங்கிற குறை வந்துவிடக்கூடாது என்று அந்த மாநாட்டினுடைய வரவேற்பு பதாகைக்கு வெளியில ஒரு எல்இடி வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 4 எல்இடிகளை வைத்து இந்த கூட்டத்தை நம்ம நடத்தியிருந்தோம். அதே போல இந்த தண்ணீர் மாநாடு அப்படிங்கிறது எது முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, ஏன் அண்ணன் சீமான் அண்ணன் கல்லணையில நடத்தணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டதன் அடிப்படையில் ஒரு பக்கத்து காவிரி தாயினுடைய வரலாறு, குடகு மலையில் தொடங்கி அது பயணிக்கின்ற இடம், இடையில என்னென்ன அர்தர் காட்டனுடைய பங்களிப்பு, அதன் பிறகு எல்லிஸினுடைய பங்களிப்பு, அதன் பிறகு காவிரி உரிமை மீட்பு குழுவினுடைய போராட்டங்கள், காவிரி நடுவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாயம், நம்முடைய போராட்டத்தினுடைய வரலாற்றினுடைய இறுதியாக விக்னேஷ் அவர்களினுடைய தீக்குளிப்பு மரணம், வீர வணக்கம் ஒரு பக்கத்து மேடையினுடைய வலதுபுறத்தில். அதே போல் மேடையினுடைய இடதுபுறத்தில் முழுக்க இதனுடைய யாருடைய கரிகால் பெருவளத்தானுடைய வரலாறு, கரிகாலன் பிள்ளையா பிறக்கிறதுலேருந்து கடைசியில் பட்டினப்பாலை பாடுகின்ற அந்த பாயிர நிகழ்ச்சி வரை தொகுத்து வச்சுருந்தோம். இங்கிட்டு 150 அடி, இங்கிட்டு ஒரு 150 அடி இந்த பதாகைகள் மட்டுமே. அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாநாட்டிற்காக எழுதி வழங்கிய ஒவ்வொரு துளியும் உயிர் துளி, பல்லுயிருக்கும் பகிர்ந்தலி அப்படிங்கிற 2 வாசகத்தை மாநாட்டினுடைய வரவேற்பு பதாகைக்கு 2 பக்கமும் இங்கிட்ட 50 அடி, இங்கிட்ட 50 அடி, 5 அடி உயரத்தில் நம்ம வச்சுருந்தோம். அதன் பிறகு அங்கே மேலே வச்சிருக்கின்ற எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பதாகையினுடைய வடிவமைப்பு. இப்போ அந்த வரவேற்பு பதாகைகள் அந்த பேனர் வச்சிருந்த உடனேயே அந்த சாலையில் போகின்ற பல பேர் உள்ளுக்கு பார்த்துட்டு இங்கிட்டு கரிகாலனுடைய வரலாறையும் இங்கிட்டு காவிரி தாயினுடைய வரலாறையும் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி சென்றிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு முறையும் இந்த கூட்டமும் உருவாக்கப்பட்டது. உண்மையில் ஒரு சட்டமன்ற தொகுதியின் அடிப்படையில் இதை உருவாக்குவதற்கு, இதை நடத்துவதற்கு இந்த தொகுதி சார்ந்த எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது. எல்லோருடைய ஒத்துழைப்பும் இல்லாட்டினா இந்த கூட்டத்தை பெரிய அளவில் நம்ம நடத்திருக்க முடியாது. நாம் முன்னின்று வேலை செஞ்சோம். அதே போல் பொருளாதார ரீதியாக திரள் நிதியாக நம்ம கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் திரள் நிதியாக வந்தது. இதன் அடிப்படையில் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்விற்காக இங்கே நம்ம பேசிக்கொண்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகள் தரல, ஒரு 5-6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் தங்களுடைய பங்களிப்பை இந்த கூட்டத்திற்கு வழங்க முடியலை. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி, அதே போல் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, அது மாதிரி அங்கிட்டு உள்ள சட்டமன்ற தொகுதிகளால் தர முடியலை. மற்ற சில சட்டமன்ற தொகுதிகள் தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு பங்களிப்பாக பிரித்தானியா நாம் தமிழர் உறவுகள் ஒரு 1 லட்சம் ரூபாயை நாங்கள் இந்த இதுக்கு நிகழ்வுக்காக கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நாம் தமிழர் உறவுகள் ஒரு 58,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி கொஞ்சம் அப்படியே தான் இந்த கூட்டத்தை நாம் சொல்கிற இந்த 11,70,000 ரூபாய் செலவினத்தை எதிர்கொண்டது. இந்த வரவுகளை பொறுத்து தான். இன்னும் தாண்டி நம்மளுக்கு ஒரு 1.5 லட்சம் கடன் இருக்கு. இந்த கடனையும் நம்ம விரைவாக கொடுத்து விட வேண்டும் என்ற முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அதை நம்ம கொடுத்து விட முடியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அது நம்ம பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றியோடு இவளுடைய சிறப்போடு நடைபெறுவதற்கு இவ்வளவு பின்னணி வேலைகள் நடைபெற்று இருக்கு. உண்மையிலேயே இந்த மாநாடு தொடங்கி நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில அவதூறுகளும் நம் மீது வந்தது. சில என்ன சொல்றது, தேவையற்ற, அதை ஒன்று சொல்றது, ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விமர்சனங்களும் வந்தது. அந்த விமர்சனங்களும் அவதூறுகளையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படிதான், அது விமர்சனமாகவும் அவதூறாகவும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் நாம் சில நேரத்தில் நாய்கள் சண்டை போடும் பொழுது நாயாக மாறி தான் விரட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு எல்லாம் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் சில இதுக்கு நம்ம பதில் சொல்ல நேர்ந்தது. அதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு உயரிய நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்னா, அவங்க விமர்சிச்சுட்டு
நாளைக்கு படுத்துட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் என்ன பிராண்டை சாப்பிட்றாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க விமர்சனம் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு வரலாற்று முக்கியத்துவமான வேலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த இனம் இருக்கின்ற வரை பேசப்படுகின்ற ஒரு வேலையாக இருக்க போகிறது. அதனால நாம் செய்கின்ற உயரிய பணிக்கு தகுந்த வேலையை நம்ம பார்க்கணும். அந்த விமர்சனங்களுக்குள்ளேயே நம்ம நின்று விடக்கூடாது என்று தான் நம்ம இந்த வேலையை செஞ்சோம். இந்த வேலை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த பிறகு நாம் 1000 பதில்களை நம்மை நோக்கி விமர்சனம் செய்தவர்களுக்கு சொல்லியிருந்தால் கூட அது புரிந்திருக்காது. இந்த மாநாடு நாம் செய்த வேலை, அதற்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பும் வெற்றியும் அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலை அள்ளி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலையும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். ஏன்னா நம்ம எதை நோக்கி வேலை செய்கிறோம், எதற்காக இந்த வேலை செய்கிறோம், நாம் வேலை செய்கிற அந்த வேலை சரியான பாதையை நோக்கி போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு நம்பிக்கை இன்மை வந்து போகும். இந்த கேள்வி மாதிரியே நம்பிக்கையின்மை வந்து போகும். அதே போல தான் நாம் இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு வாழ்த்தை பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய உச்சபட்ச நேர்த்தியோடு செய்தால் மட்டும்தான் அண்ணன் சீமான் அண்ணன் சிறப்புப்பா அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு நேர்த்தியை அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்பார்ப்பார். அந்த அண்ணன் சீமான் அவர்களினுடைய நேர்த்தி அப்படிங்கிறது நீங்கள் அந்த மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட கரிகாலனுடைய குறும்படத்திலையும் அந்த அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த ப்ரெசன்டேஷனில் உள்ள அக்யூரசியையும் அந்த அவ்வளோ கிளாரிட்டியிலிருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டு த கோர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னால் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட சிறப்பாக செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவு. அந்த கனவை அண்ணன் சீமான் அந்த மேடையிலேயே நிறைவேற்றியிருப்பார். எல்லா வேட்பாளர்களையும் அறிவிக்கும் பொழுது இறுதியாக அறிவிக்கப்பட்ட திருவையாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை கட்டி அணைத்து அவர் அறிவிக்கும் பொழுது நாம் புரிஞ்சுக்கிறது என்ன, நம்மக்கிட்ட கொடுத்த வேலையை நாம் நேர்மையாக, மிகுந்த சிரத்தையோடு, மிகுந்த நேர்மையாக, நம்மளால் முடிஞ்ச அந்த அளவுக்கு நேர்த்தியோடு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் அண்ணன் சீமான் அவர்களினுடைய அணைப்பு நமக்கு உறுதிப்படுத்தினது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அந்த வகையில் நாம் அதுன்றோம். தொடர்ச்சியாக காணொலி பதிவுகள் போட முடியாததற்கு ஒரே காரணம் என்னென்னா, நமக்கு கையில் கொடுத்துருக்கிறது வரலாற்று பெரும் பணி. அந்த பணியை மிக நேர்த்தியாக முடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு எப்பயுமே உள்ள பழக்கம் என்னன்னா, நான் அந்த ஒரு வேலையில் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த வேலையில் என்னை நம்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையில் முழு கவனமும் செலுத்தி நான் தான் செய்யணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு வேலையை நம்ம என்கிட்ட கொடுத்த வேலையை நாம் இன்னொருத்தட்ட கொடுக்கும் பொழுது அவர் ஏதாச்சும் ஒரு எரர் விட்டுட்டாருன்னா அதற்கு நாம் திட்டு வாங்கணும். அதுபோல் இருக்கக்கூடாது. அப்போ நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்ட வேலையை நாமே முன்னின்று நேர் நின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை உள்ள ஒரு ஆளுங்கிறதுனால எல்லா வேலையும் நம்ம தலைமையிலே, நம்ம கண் பார்க்கவே, நம்ம ஐடியாவிலேயே நடந்தது. அதன் அடிப்படையில் இதில் வர்ற எல்லா லாப கட்டங்களையும் நாமளே எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்குது என்பதன் அடிப்படையில் தான் இருந்தால். மற்றபடி இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு போதிய அளவு பொருளாதார வசதிகளை அருகமை சட்டமன்ற தொகுதிகள் தந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தராத ஒரு சில சட்டமன்ற தொகுதி நம்ம சொன்ன பூம்புகார், மயிலாடுதுறை, அங்கிட்டு கீழ்வேலூர், அங்கிட்டு வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, அது மாதிரி உள்ள சட்டமன்ற தொகுதிகளால் தர முடியலை. அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க அவங்களுக்கு என்ன சூழல் அப்படின்னு நமக்கு தெரியல, அவங்களால தர முடியலை. இருந்த பொழுதும் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதே போல் இந்த வேலை இவர் திறன்பட செய்வார், இவரை நம்பி கொடுக்கப்பட்ட இந்த வேலையில் இவர் நேர்மையாக நடந்து இதை ஒரு பெரிய வெற்றி கூட்டமாக மாற்றுவார் அப்படின்னு நம்ம மீது நம்பிக்கை வைத்து நேரடியாக இப்போ பிரிட்டன் நாம் தமிழரும், ஆஸ்திரேலியா நாம் தமிழரும், இன்னும் பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன உதவிகளாக வந்த எல்லா உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கூடவே நீங்கள் ராஜபக்சே மகனுக்குன்னாவது நீங்கள் பொருளாதார உதவி செய்யுதுங்க, இந்த இளிமகனுக்கு பொருளாதார உதவி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த தம்பிக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் ஒரு வெளிப்பாடு இந்த மாநாடு குறித்து அதில் அவருக்கு இருக்கிற ஒரு இப்போ, ஏன்னா இதில் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம மாறணும். அப்போ
நாம் வேலையால் நிரூபிக்க வேண்டும், அவர் வைத்திருக்கிற விமர்சனத்திற்கு நாம் வேலையால் நிரூபிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதையும் இந்த மாநாட்டில் நாம் செய்திருக்கிறோம். அந்த தம்பிக்கும் ராஜபக்சே மகனுக்கும் என்ன சொல்றது, ராஜபக்சே மகனுக்காவது பணம் அனுப்புங்கன்னு சொன்ன அந்த தம்பிக்கும் மிகப்பெரிய நன்றியை இந்த தளத்தில் நாம் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக நாம் ஒரு பெரும் பயணத்தில் இருக்கிறோம். சின்ன சின்ன விமர்சனங்களை எல்லாம் இப்படி தான் நாம் கடக்கணுன்றதை பழகிக்கொள்வதற்கும் இந்த மாநாடு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்தது. இந்த மாநாட்டினுடைய வெற்றியை ஒவ்வொருவருக்கும், இதற்காக உழைத்த, பொருளாதார உதவிகள் செய்த, அறிவுரை வழங்கிய, அவதூறு பரப்பிய அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.